கிரீன் ஆஸ்கார் அவார்ட், விட்லி கோல்டன் அவார்டு தான் நம்ம வந்து கிரீன் ஆஸ்கார் அவார்டுன்னு சொல்கிறோம். இந்த அவார்டு யாருக்கு கொடுக்குறாங்க? அதாவது அடித்தட்டு மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைச்சு சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறவங்களுக்கு தான் இந்த விருது கொடுக்குறாங்க. 2024 வந்து பூர்ணிமா தேவி பர்மன், அவங்க வந்து வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்ட், அவங்க வந்து அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு தான் இந்த விருது கொடுத்துருக்காங்க. எதுக்காக அவங்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிரேட்டர் அர்ஜன் ஸ்டோக், அதாவது அசாமில் ஹர்கீலியா நாரை இனம் சொல்லுவாங்க, அதை வந்து பாதுகாத்ததுக்காக தான் இவங்களுக்கு இந்த விருது கொடுத்துருப்பாங்க. அதோட எண்ணிக்கை வந்து 450க்கும் குறைவாயிரும். அதாவது IUCN லிஸ்ட்ல என் டேஞ்சர்னு சொல்லி அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படியாவது இந்த இனத்தை மீட்டெடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அசாம் மாநிலத்தில் இருக்க மகளிர் அனைவரையும் ஒருங்கிணைச்சு ஹர்கீலியா ஆர்மின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 450க்கு குறைவாக இருந்த இந்த நாரை இனத்தை வந்து இப்போ இவங்களோட இனிஷியேட்டிவ்ஸ்னால 4 மடங்கு அதிகரித்து 1800க்கும் அதிகமாக மாறியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் IUCN லிஸ்ட்டில் இப்போ என்டேஞ்சர்ல இருந்து நியர் த்ரெட்டனுக்கு இதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க.